ஹலோ டெக்கீஸ். ஸோ இன்றைக்கி நம்ம சால்வ் பண்ண போகிற ப்ராப்ளம் என்னென்னா சம் ஆஃப் டூ நம்பர்ஸ் யூஸிங் பைத்தான். ஸோ அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ சம் ஆஃப் டூ நம்பர்ஸ் யூஸிங் பைத்தான் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான கொஸ்டின். நம்ம ஒரே ஒரு அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண போகிறோம். அது என்னென்னா ப்ளஸ் ஆப்ரேட்டர். இந்த ப்ளஸ் ஆப்ரேட்டர் எப்படின்னா ஏங்கிற வேல்யூ, அதாவது ஏங்கிற வேரியபிள்குள்ளே 20ங்கிற வேல்யூ வச்சுக்கலாம், அண்ட் பிங்கிற வேரியபிள்குள்ளே 30ங்கிற வேல்யூ வச்சுக்கலாம். இப்போது எனக்கு இது ரெண்டோட அடிஷன் வேணும் அப்படின்னா ஏ ப்ளஸ் பி, அதாவது ப்ளஸ் அப்படிங்கிற அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணால் போதும், எனக்கு சம் ஆஃப் டூ நம்பர்ஸ் கிடச்சிடும். ஸோ இது எப்படின்னா சிங்கிற வேரியபிள்குள்ளே ஏ ப்ளஸ் பியை நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம், அண்ட் இதை நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். பிரிண்ட் அடிஷன் ஆஃப் டூ நம்பர்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டு ப்ளஸ், இப்போது இந்த வேல்யூ வந்து ஒரு இன்டீஜராக இருக்கும். நம்ம ஸ்ட்ரிங்கான பிரிண்ட்குள்ளே இதை பிரிண்ட் பண்ணணும்னா இந்த சியை நம்ம ஸ்ட்ரிங்காக கேட்ச் பண்ணணும். ஸோ ஸ்ட்ரிங் ஆஃப் சி இப்படி கொடுத்தோன்னா நமக்கு அடிஷன் ஆஃப் டூ நம்பர்ஸ் கிடச்சிடும். ஸோ இப்போ நம்ம ரஃப் நோட்டில் இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. வாங்க நம்ம கோடிங் விண்டோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இங்கே அடிஷன் டாட் பிஒய்ங்கிற ஃபைல் க்ரியேட் பண்ணி வச்சுக்கிட்டேன். நம்ம சொன்ன மாதிரியே ஏங்கிற வேரியபிள்குள்ளே நான் 10ங்கிற வேரியபிள் வேல்யூவை சேவ் பண்ணி வச்சுப்பேன், அண்ட் பிங்கிற வேரியபிள்குள்ளே நான் 20ங்கிற வேல்யூவை சேவ் பண்ணி வச்சுப்பேன். இப்போ நான் சி அப்படிங்கிற வேரியபிள்குள்ளே ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணுவேன் வித் மை அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் ஏ ப்ளஸ் பி. இதை நான் பிரிண்ட் பண்ணுவேன் வித் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். அதில் என்னென்னா அடிஷன் ஆஃப் டூ நம்பர்ஸ் இஸ், நான் சொன்ன மாதிரி நம்ம சிங்கிற வேல்யூ இருக்குது இல்லையா, அந்த சிங்கிற வேல்யூ ஒரு இன்டிஜர். நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லாக ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூவாக இருக்குது. இந்த ஸ்ட்ரிங் கூட நான் இந்த இன்டீஜரை டைரெக்டாக கன்வெர்ட் பண்ண முடியாது. ஸோ அதை நான் கன்வெர்ட் பண்ணி ஸ்ட்ரிங் ஆஃப் சீனு கன்வெர்ட் பண்ணி நான் பிரிண்ட் பண்ணுவேன். ஸ்பேஸ் விட்டுக்கிட்டோமா? ஓகே. இப்போ நான் ரைட் கிளிக் பண்ணி ரன் பண்ணனா the addition of two numbers is 13 வருது. ஓகே, இப்போ நம்ம இங்கே ஒரு அப்டேட் பண்ணலாம். இப்போ நான் இந்த 10 20ங்கிற ஹார்ட் கோடட் வேல்யூ கொடுத்துருக்கேன் இல்லையா, ஸோ இதை நம்ம எப்படி ஒரு இன்புட் யூசர்கிட்டேருந்து வாங்கி அதை பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு நமக்கு முக்கியமான விஷயம் தேவை, அந்த இன்புட் மெத்தட். இந்த இன்புட் மெத்தட் ஆர் இன்புட் ஃபங்க்ஷன் இன்பில்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா ஒரு இன்புட்டை யூசர்கிட்டேருந்து வாங்கிக்கும். இதுக்குள்ளே நம்ம ப்ராம்ப்டை கொடுத்தோன்னா அந்த ப்ராம்ப்டை முதல்ல டெர்மினலில் ஷோ பண்ணும், அண்ட் அந்த டெர்மினலில் நம்ம இன்புட் கொடுத்தோன்னா இன்புட்டை இந்த ஏங்கிற வேரியபிள்குள்ளே சேவ் பண்ணி வச்சுக்கோம். ஸோ நம்ம என்டர் த ஏ வேல்யூ, இன்புட் என்டர் த பி வேல்யூ, இந்த ஸ்பேஸ் விட்டுப்போம். அண்ட் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்புட் என்டர் அ வேல்யூ, இன்புட் ஸ்டேட்மெண்ட்குள்ளே என்டர் த பி வேல்யூ அப்படிங்கிற ப்ராம்ப்ட் நம்ம கொடுத்துருக்கோம். இன்புட் அப்படின்னு ஓப்பன் பிரேஸ் கர்லி பிரேஸ் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட்டுங்கிறது இன்புட் ஃபங்க்ஷன், அண்ட் இதுக்குள்ளே நான் எழுதியிருக்கிறது ஒரு ப்ராம்ப்ட்னா எனக்கு இங்கே இந்த அடிஷன் ஆஃப் டூ நம்பர்ஸ் வருதுல்ல, அந்த மாதிரி எனக்கு இன்புட் கேட்கறதுக்கு கொடுக்குற அந்த விஷயந்தான். ஸோ இன்புட் எனக்கு வேணும், என்டர் த ஏ வேல்யூ அப்படின்னு கொடுக்குற அந்த ப்ராம்ப்ட் தான் ப்ராம்ப்ட். ஓகே, ஸோ இப்போ எனக்கு இதில் எப்பயுமே ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூவாக வரும். ஸோ எப்பயுமே இன்புட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா இதோட ரிட்டர்ன் வேல்யூ எப்படி ஸ்ட்ரிங் வேல்யூ வரும். ஆனால் கீழே நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது ஒரு அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் ஸ்ட்ரிங்கை வச்சு நம்ம பண்ணலாம், ஆனால் அது வேறு விதமாகிடும். அது நம்ம நெக்ஸ்ட் சாப்டர்ஸில் பார்க்கலாம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஏ பி அப்படின்னு இருக்குன்னா அது நம்ம அடிஷன் தான் பண்ணணுமே தவிர கன்காட்டினேட் பண்ணக்கூடாது ஸ்ட்ரிங்ஸை. அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த இன்புட்டை நம்ம இன்ட்டாக கன்காட்டினேட் பண்ணிடுறோம். ஸோ இங்கே நம்ம இன்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுனால ஏ பி அப்படிங்கிற ரெண்டு வேல்யூமே ஒரு இன்டீஜராக வந்துடும். அண்ட் இன்டீஜராக வந்துடுச்சுன்னா அது அந்த அடிஷன் ஆஃப் டூ நம்பர்ஸும் ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் நான் திருப்பி ரன் பண்ணி பார்ப்போம். சாரி, நான் சேவ் பண்ணல. இப்போ நான் ரன் பண்ணேன்னா என்டர் ஏ வேல்யூ வருதா, நான் வந்து 22 கொடுக்குறேன். பி வேல்யூ வருதா, நான் 33 கொடுக்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா அடிஷன் ஆஃப் டூ நம்பர்ஸ் இஸ் 55 அப்படின்னு வருது. உங்களுக்கு நான் இன்னொன்று சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, அது என்னென்னு பார்க்கலாம். இப்போது
இங்கே இது வந்து ஸ்ட்ரிங்காகவே இருந்துச்சு அப்படின்னா நான் இதை ஆட் பண்ணலாம். எப்படின்னு பார்ப்போமா? இந்த இன்ட்டை ரிமூவ் பண்ணலாம் நம்ம. நான் சொன்னேன்ல, ஒரு இன்புட் ஸ்டேட்மெண்ட்டோட ஆர் இன்புட் ஃபங்க்ஷனோட எப்பயுமே ரிட்டர்ன் டைப் ஒரு ஸ்ட்ரிங்காக தான் இருக்கணும். அதனால் நம்ம எப்போ தேவையோ அதுக்கு இன்ட் இல்லை ஃப்ளோட்டாக நம்ம கன்வெர்ட் பண்ணி அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸை சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதே வேல்யூ கொடுக்கலாம். சரி, நம்ம சேவ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. அண்ட் அதே வேல்யூ கொடுப்போம். A வேல்யூ 23 அண்ட் B வேல்யூ 45. இது கொடுத்தோன்னா இங்கே பாருங்கள் 2 3 4 5 அப்படின்னு எடுத்துக்குது. விச் இஸ் அது வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கும். அண்ட் அந்த ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கிட்டதுனால இந்த ஏங்கிற வேல்யூ 2 3 + 4 5 இந்த ஸ்ட்ரிங்காக கன்கேட்டினேட் பண்ணியிருக்கு. இது அடிஷன் பண்ணாமல் கன்கேட்டினேட் பண்ணியிருக்கு. 2 ஸ்ட்ரிங்காக கன்கேட்டினேட் பண்ணியிருக்கு. தெளிவாக சொல்லணும்னா திருப்பி நான் அதை ரன் பண்ணுறேன். நம்ம கிளியர் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போது இதே இதை ரன் பண்ணுவோம். இப்போ நான் இதில் வந்து ஹலோ வேர்ல்டு அப்படின்றத கொடுத்தேன்னா இங்கே பாருங்கள், நான் என்ன கொடுத்தாலும் இதில் பிரிண்ட் பண்ணி கன்கேட்டினேட் பண்ணிக்கும். ஸோ அதுதான் நம்ம எப்பயுமே ஒரு அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் பண்ணுறோன்னா இந்த இன்புட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணாலே நம்ம அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணோன்னா எப்பயுமே அதை இன்டீஜராக இல்லை ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஈவன் இன் டேட்டா சயின்ஸ் அந்த மாதிரியான ஒரு நீடு இருந்துச்சுன்னா நம்ம அதை காம்ப்ளெக்ஸாக கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த ப்ராப்ளமை பார்த்தது அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ். நாளைக்கு இன்னொரு புதுவிதமான சுவாரஸ்யமான ப்ராப்ளமோட பார்க்கலாம். அன்டில் தென் பை.